السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிச்சயமாக எல்லா புகழும் நன்றிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை, அல்லாஹுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமும் முஸ்லீம்களும் தாக்கப்படும் போது நாம் என்ன விளைவுகளை பதில்களை தர வேண்டும்? கோபப்படுவது, ஆத்திரப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது, வன்முறையில் இறங்குவது, கத்துவது, கூச்சலிடுவது இது தீர்வா? அல்லது அல்லாஹும் அவருடைய நபியும் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் தாக்கப்படுவதும் முஸ்லிம்கள் தாக்கப்படுவதும் இன்று புதிதாக நடப்பதல்ல. இது காலங்காலமாக சத்திய பிரச்சாரம் தொடங்கிய காலத்திலிருந்தே சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாமுடைய தௌஹீதை எதிர்க்கக்கூடியவர்கள், நபியின் சுன்னாவை எதிர்க்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் மீது குரோதம் கொண்டவர்கள், எதிரிகள் தொடர்ந்து காலம் காலமாக நடத்தி வருகிற மிகப்பெரிய அநியாய போர். இந்த போரை ஒவ்வொரு முஸ்லீமும் எதிர்கொள்ளும் போது முஸ்லிம்கள் எப்படி அதற்கு பதிலளிக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நபியை நமக்கு அனுப்பினார். அந்த நபி மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள். அது நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த எதிர்ப்புகளை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? நபி மட்டுமல்ல, நபியின் தோழர்களும் எதிர்கொண்டார்கள். அவர்கள் வெறுமனே வார்த்தை அளவில் மட்டும் எதிர்கொண்டார்களா? அல்ல, அவர்கள் மிகப்பெரிய நோவினையை, உடலில் தாக்குதல் நடத்துகிற அளவிற்கு, அவர்கள் கொல்லப்படுகிற அளவிற்கு, அவர்கள் ஊரை விட்டு துரத்தப்படுகிற அளவிற்கு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் இன்று பார்ப்பது எதுவுமே புதிதல்ல. இது இஸ்லாமுடைய பிரச்சாரம் தொடங்கிய, நபியின் பிரச்சாரம் தொடங்கிய ஆரம்ப காலத்திலிருந்தே, நபி பிறந்த தன்னுடைய சொந்த ஊரிலேயே அவர் அதை எதிர்கொண்டார். நபி எந்த கோத்திரத்தில் பிறந்தாரோ அந்த கோத்திரத்து மக்கள் இஸ்லாமை எதிர்த்தார்கள், முஸ்லிம்களை எதிர்த்தார்கள். நபிக்கு முன்பே நபியின் தோழர்கள், மிகவும் பிரியத்திற்குரியவர்கள், கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். இதையெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த நபி தன்னுடைய தோழர்களுக்கு எப்படி வழிகாட்டினார்கள், நபியும் அந்த தோழர்களும் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதுதான்
இன்று நம்முடைய இந்த தலைப்பில் அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆகவே அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வஹி, அந்த வஹியின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான அடிப்படைகள் என்னென்ன என்பதை வஹியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அஸ்ஸலஃபு ஸாலிஹ், நேர்வழி பெற்ற நம்முடைய முன்னோர்கள், அஸ்ஸஹாபா, அத்தாபிஊன், அத்பஅ தாபிஈன், மிகச்சிறந்த தலைமுறை மக்கள், அவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்முடைய மிகச்சிறந்த மூத்த இமாம்கள், இம்மாக்கள், மூத்த அறிஞர்கள், அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பொழுது என்ன உபதேசம் செய்தார்கள், அறிவுரை சொன்னார்கள். இது எல்லாவற்றையும் அறிந்திருப்பது, தெரிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. என ஒரு முஸ்லிம் என்பவர் இஸ்லாமுக்கு பிரதிநிதி. அவரை பார்க்கும் பொழுது அவருடைய இஸ்லாம் எப்படி வெறுக்கப்படுகிறதோ அதுபோல முஸ்லிம் வெறுக்கப்படுவார். அவர் உண்மையிலேயே சரியான முஸ்லீமாக இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இஸ்லாம் எதிரிகளால் வெறுக்கப்படும் பொழுது அந்த முஸ்லீம் உண்மையிலே நல்ல முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் அந்த முஸ்லீம் துன்புறுத்தப்படுவார். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய அடிப்படையில் சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்வது மிக முக்கியமானது. அதிலே முதல் அடிப்படை அல் மப்தஉல் அவ்வல் அஸ்ஸப்ரு வத்தவக்குல் அலல்லாஹ். இந்த மாதிரி இஸ்லாமும் முஸ்லீம்களும் தாக்கப்படும் முதலாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை என்னவென்றால் பொறுமையும் அல்லாஹ்வின் மீதான தவக்குலும் தக்குவாவும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பதில் அவனுக்கு அஞ்சி நடப்பது. இது எங்கிருந்து, இதற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வஸ்பிர் வமா ஸப்ருக இல்லா பில்லாஹ். நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தவிர நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. வலா தஹ்ஸன் அலைஹிம், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாதீர்கள். வலா தகு ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள், சதிகள் விஷயத்தில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிலே அழுத்தத்திற்கு, கவலைக்கு, நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த ஆயா, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு பயந்து நடக்கின்றவர்களோடு, இஹ்சான் என்கிற நல்ல நிலையில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி செயல்களை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களோடு அவன் இருக்கின்றான். இந்த இரண்டு ஆயத்துகள் தான் சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய கடைசி இரண்டு ஆயா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 127 128வது ஆயத்துகளிலே இந்த சூராவை முடிக்கிறான். இந்த இரண்டு ஆயத்துகள் தான் நபிக்கு அவர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய கடுமையான சோதனையின் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை. வஸ்பிர், பொறுமையாக இருங்கள், சகித்திருங்கள். வமா ஸப்ருக இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் இந்த பொறுமையை கடைபிடிக்க முடியும். ஆகவே ஒரு முஸ்லீம், இஸ்லாமும் முஸ்லீம்களும் தாக்கப்படும் போது முதலாவது அஸ்ஸபுரை பற்றி பிடிக்க வேண்டும். அஸ்ஸபுர் என்பது 3 வகை. முதலாவது தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் ஒரு மனிதன் தான் நினைத்தபடி தன்னுடைய மனம் போனபடி நடந்து கொண்டு என்னால் சபரோடு இருக்க முடியவில்லை, ஆகவே நான் என்னுடைய வீரத்தை காட்டுகிறேன் என்று சொல்வது உண்மையிலே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்படாத போக்கு. அவை முதலில் பொறுமை என்பது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை பெற வேண்டும், கட்டுப்பட வேண்டும். தன்னுடைய புத்தியை முன்வைக்க கூடாது, தன்னுடைய கீழ்ப்படிதலை அல்லாஹ்வுக்கு முன்னே வைக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த தடுத்த காரியங்களிலிருந்து அவர் விலக வேண்டும். ஹராமான காரியங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள். ஒருவர் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு தனக்கு ஒரு தீர்வை, தனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலையை அவர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய முட்டாள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹ்வின் உதவியை எவனும் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவிற்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாது. அல்லாஹ் உதவி செய்வதெல்லாம் யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு மாறு செய்யாமல் பொறுமையை கடைபிடிக்கிறார்கள் அவர்களுக்குத்தான். மூன்றாவது, சபருடைய மூன்றாவது வகை, ஒருவர் அல்லாஹ் விதித்த அவனுடைய விதியை, தக்தீரை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக் கொள்ளாத நிலை இருந்தால், அவருடைய மனநிலை எல்லாம் அதற்கு எதிரான, அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வெறி இருந்துச்சுன்னா
அவருடைய நிலை என்ன தெரியுமா? அவர் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல், அல்லது அது விஷயத்தில் ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் மிகப்பெரிய மடத்தனமான காரியங்களை செய்து விடுவார். ஏனென்றால் இவர் அல்லாஹ் நாடியதில் அவன் வைத்திருக்கின்ற அந்த காலம், எவ்வளவு காலத்திற்கு அல்லாஹ் அந்த சோதனை வைத்திருக்கிறானோ அந்த சோதனையிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு அவர் வேறு ஒரு குறுக்கு வழியை தேடுகிறார். குறுக்கு வழி தேடுவதெல்லாம் நிச்சயமாக ஒரு மனிதன் நேர்வழியில் போய் முடிகிற நிலையிலே இருக்காது. அது கடைசியிலே அந்த மனிதனுக்கு அந்த நேர்வழி அல்லாத பாதை அவனுக்கு ஒரு அதல பாதாளத்தின் பாதையாக, வழிகேட்டின் பாதையாக ஆக்கிவிடும். அவை பொறுமை என்பது அல்லாஹ் கட்டளையிட்ட கடமைகளுக்கு கீழ்ப்படிவதோடு அல்லாஹ்வின் உதவியை நாடி அவன் பக்கம் திரும்புவதோடு அவனுடைய விதியை நாட்டத்தை பொருந்தி கொண்டு இருக்க வேண்டும். ஆகவேதான் இஸ்லாமும் முஸ்லீம்களும் தாக்கப்படும் போது முதலாவது இந்த பொறுமை ஒரு முஸ்லீமுக்கு முதல் முக்கியம். இப்படி இருக்கிற வரைக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு தவிர நீங்கள் அந்த பொறுமையை கடைபிடிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன? பொறுமை வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். வலா தஹ்சன் அலைஹிம், இந்த பொறுமை உங்களுக்கு வந்துவிட்டால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கட்டும், நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய உள்ளம் அவர்களுடைய காரியங்களை நினைத்து, சூழ்ச்சிகளை நினைத்து நெருக்கடிக்கு உள்ளாகி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள், மன அழுத்தத்திற்கு ஆகாதீர்கள். ஏன்? உங்களுக்கு இருக்கிற பொறுமை அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும். இது வெறுமனே இஸ்லாமும் முஸ்லீம்கள் தாக்கப்படும் போது மட்டும்தானா? அல்ல. வாழ்க்கையின் எந்த விவகாரத்தை இந்த உலகத்தில் நாம் எதிர்கொண்டாலும் சரி, ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கலாம், அல்லது வியாபாரத்திலே சோதனைகள் இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் விஷயத்தில் சோதனைகள் இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அரசியல் காரணமாக இருக்கலாம், வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவர் முதலில் அஸ்ஸப்ரு என்பதிலே 3 நிலைகளிலும் அவர் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் கீழ்ப்படிய வேண்டும், மாறு செய்யக்கூடாது, விதியை பொருந்தி கொள்ள வேண்டும். இது அவருக்கு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு இந்த அறிவுரையை சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடு இருக்கின்றான் என்று சொல்லுகிறான். இரண்டாவது அதோடு சேர்த்து வல்லதீனஹும் முஹ்ஸினூன், இன்னும் முஹ்ஸின்களாக இஹ்சானோடு அல்லாஹ்வுக்காக அவனுடைய பார்வைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடைய தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பேச்சையும் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர்கள், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களுடைய பொறுமைக்கு கூலியை கொடுப்பான். அந்த பொறுமையை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? தக்வாவை கொண்டு வெளிப்படுத்துவார்கள். அந்த பொறுமையை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்? இஹ்சான், இஹ்சான் அதை கொண்டு வெளிப்படுத்துவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து கேள்விகள் கேட்ட அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் நமக்கு தெரியும். அதிலே அவர்கள் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அடுத்து ஒரு கேள்வி கேட்டார்கள், அஹ்பிர்னி அனில் இஹ்சான், எனக்கு இஹ்சான் என்றால் என்னவென்று தெரிவியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கஅன்னக தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது போல வணங்க வேண்டும். ஃபஇல்லம் யகுன் தரா ஃபஇன்னஹு யராக், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்ற நிலையில் அவனை வணங்க வேண்டும். அந்த இஹ்சானோடு இருக்கிறவருக்குத்தான் அல்லாஹ் அவரோடு இருக்கின்றான், அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான், அவருக்கு உதவுகின்றான், அவருக்கு மன நிம்மதியை கொடுக்கின்றான். எதிரியுடைய சூழ்ச்சிகள் அனைத்திலும் அதை எதிர்கொள்வதற்கான பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். பிறகு எதற்கு நமக்கு கவலை? ஆகவேதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்சன் அலைஹிம், நபியே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலே சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 186வது வசனம், இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை கவனித்து கேளுங்க அல்லாஹ்வுடைய அடியார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இன்று நம்முடைய காலத்தில் நமக்கு இறக்கப்பட்டது போலவே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், லதுபுலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களுடைய செல்வங்கள் விஷயத்திலும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலும் நாம் சோதிப்போம், உங்களுக்கு சோதனை நடந்தே தீரும்.
وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ. இன்னும் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவருடைய வாயிலிருந்து நீங்கள் பல வார்த்தைகளை காதிலே கேட்பீர்கள். وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا, இன்னும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து இணை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாயிலிருந்தும் பல வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். லதஸ்மஉன்ன, நீங்கள் காதால் செவியுறுவீர்கள். என்ன செவியுறுவீர்கள்? அதன் கதீரா, மோசமான வார்த்தைகளை, துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை. உங்களை திட்டுவார்கள், சபிப்பார்கள், அவதூறு பேசுவார்கள், வதந்திகளை பரப்புவார்கள், இஸ்லாமை வார்த்தைகளால் தாக்குவார்கள், உங்களை இழிவுபடுத்துவார்கள். அதையெல்லாம் நபியே நீங்கள் அதிகமாக கேட்பீர்கள். இது எப்படி நடக்கும்? இந்த சோதனையிலே உங்களுடைய செல்வத்திற்கு சோதனை வரும். ஆக உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய பொருளாதாரங்களை நசுக்குவதற்கான பரப்புரை நடந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் நசுங்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பார்கள். மக்களின் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கான சோதனை ஒரு உயிர்களில் வரும். உங்களில் உள்ள நல்லோர்கள் கொல்லப்படலாம், உங்களுடைய பெண்கள் கொல்லப்படலாம், உங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்படலாம், நீங்கள் கொல்லப்படுவீர்கள். இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு வரும். இதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்ல, நிச்சயமாக இப்படி சோதித்துதான் தீர்வோம். ஃபி அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களில், வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிர்களில் சோதனை வந்தே தீரும். வல தஸ்மஉன்ன, அதே சமயம் இதோடு நிற்காது. இதற்கு முன்பெல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறதே. உலகம் முழுக்க எல்லா ஊடகங்களும், சமூக ஊடகங்கள், அது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எது எது இருக்கிறதோ இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி பத்திரிகைகளில், புத்தகங்கள் வழியாக, செய்தி சேனல்கள் வழியாக, என்னென்ன வழிகளிலெல்லாம் இஸ்லாமுக்கு முஸ்லீமுக்கு எதிராக மோசமான திட்டமிட்ட சூழ்ச்சி வார்த்தைகள் இதெல்லாம் பரப்பப்படுவதை அது உங்களுடைய காதிற்கு கேட்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான் என்றால் நினைத்து பாருங்கள், நபியும் அதை செவியுற்றிருக்கிறார். அந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? நபியை பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹ். நபி, அவர் ஒரு நபி, ரசூலுல்லாஹ், நபியின் அந்தஸ்திலே இன்னும் உயர்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் சொன்னார்கள் மஜ்னூன், சாஹிர், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். என்னென்ன வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாவை திட்ட முடியுமோ திட்டினார்கள். ரசூலுல்லாவுடைய காதிற்கு அதெல்லாம் கேட்டது. என்னென்ன விதத்தில் எல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தினார்கள். ரசூலுல்லாவுடைய காதிற்கு எல்லாம் கேட்டது. இது ரசூலுக்கு இந்த பூமியில் நடந்த சோதனை. ரசூலுக்கு நடந்தது என்றால் உங்களுக்கோ எனக்கோ நடப்பதில்லை, இந்த முஸ்லிம்களில் இருக்கிற யாருக்கும் நடப்பதில்லை. என்ன ஆச்சரியம்! சுப்ஹானல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மிகச்சிறந்த படைப்புக்கு இது நடந்திருக்கிறது. அவர் வாழும் போது அவருடைய தோழர்கள் கொல்லப்படுவதை பார்த்திருக்கிறார். நம்முடைய தோழர்கள், நம்முடைய மக்கள் கொல்லப்படுவதை நாம் பார்ப்பதில் என்ன ஆச்சரியம்! ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இது கொஞ்சமாக இருக்குமா? கலீலா, கலீல், கொஞ்சமா அல்ல, அதன் கதீரா. இந்த துன்பங்கள், இந்த வசைமொழிகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், சதிகள் எல்லாம் கதீரா, அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சொல்லிவிட்டு அல்லாஹ் இதுக்கு தீர்வு சொல்லுகிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் திட்டலாமா? ஃபேஸ்புக்கிலே ஒருவர் ஒரு பதிவு போடுகிறான், ஒரு இஸ்லாமிய விரோதி, முஸ்லிம்களின் விரோதி, அவன் ஒரு பதிவு போடுகிறான். நாம் போய் அங்கே நம்முடைய இஸ்லாமுக்காக, முஸ்லிம்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பங்கு என்ன என்று நாம் அவனை கடுமையாக ஏசி இழிவுபடுத்தி வார்த்தைகளை போடும் பொழுது, அடுத்து அது போலவே அவனுடைய எதிரிகளில் பலர் ஒன்றாக கூடி வந்து இன்னும் பல வார்த்தைகளை படும்போது, அடுத்து முஸ்லிம்கள் இன்னும் ஒரு கூட்டம், இன்னும் அதிகமானவர்கள் உடனே இன்னும் அவர்களை தாக்குவதற்கு அந்த முறைகளை கடைபிடிக்கும் போது அது வைரலாகிறது. அதனுடைய அல்கோரிதம் என்ன? வைரலாகும். எந்த அளவுக்கு ஒரு புள்ளியில் அதிக மக்கள் கூடுவார்களோ, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அதிக மக்கள் பேசுவார்களோ, அது நாய் விஷயமா இருந்தாலும் சரி, நாய் ஃபேமஸ் ஆகிடும். எதுவா இருந்தாலும் சரி, அது கழுதையா இருந்தாலும் கழுதை பிரபலமாகிவிடும். நாயும் கழுதையும் பிரபலமாக்கப்படுகிறது என்றால் நினைத்து பாருங்கள்,
ரசூலுல்லாவை திட்டுகிறான், ஒரு திட்டை போடுகிறான், ஒரு வார்த்தையை போடுகிறான் என்றால் இங்கே ஒரு முஸ்லீம் பல வார்த்தைகளை அவனை தாக்குவதற்கு போடும் பொழுது இந்த முஸ்லீமுக்கு தெரிவதில்லை இது நமக்கு எதிராக சேம் சைட் கோல். இது சேம் சைட் கோல். நமக்கு எதிராக நாமே எதிரிக்கு கோல் போட்டு கொடுக்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான அணுகுமுறை இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் இன்னும் துன்பத்தை கொண்டு வருகிறது. எதிரிகள் இன்னும் உற்சாகம் பெறுகிறார்கள், அவர்கள் இன்னும் கூடுகிறார்கள், அவர்கள் இன்னும் இதில் தாக்குவதற்கு என்ன தேடலாம் என்று அவர்கள் ஏங்குகிறார்கள், அதற்கு திட்டங்கள் போடுகிறார்கள். இது எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடக்காத வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளுக்கு சபுரை கொண்டு பதில் சொன்னார்கள், பொறுமையை கொண்டு பதில் சொன்னார்கள், ஹிக்மா ஞானத்தை கொண்டு பதில் சொன்னார்கள், அழகான வார்த்தைகளை கொண்டு பதில் சொன்னார்கள். ஆனால் நாம் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு எதிராக, இஸ்லாமுக்கு எதிராக மாறிவிடுகிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த இடத்தில் இதற்கு தீர்வு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். நீங்கள் பொறுமை கற்றுக்கொண்டால், முதலாவது நீங்கள் தக்வாவை அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பதை பற்றி பிடித்துக் கொண்டால், அவன் தடை செய்ததை விட்டு நீங்கள் விலகினால், அவன் கட்டளையிட்டதை நீங்கள் செய்தால், நிச்சயமாக அதுதான் மின் அஸ்மில் உமூர், அதுதான் வீரத்திலே பெரிய வீரம். வீரதீர செயல்களிலே மிகச்சிறந்த வீரதீர செயல் என்ன தெரியுமா? உன்னுடைய பொறுமை, உன்னுடைய சகிப்புத்தன்மை, உன்னுடைய தக்வா. மார்க்கத்திற்கு முரணாக சுன்னாவிலே காட்டப்படாத வழியிலே நான் ஒரு வார்த்தையை பேச மாட்டேன் என்று நீ நினைக்க வேண்டும். அவனுடைய போக்கிலே அவன் தரத்திற்கு நான் இறங்க மாட்டேன். நான் முஸ்லீம், நான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவன், என்னுடைய ரப்பு காட்டிய வழியில் தான் நான் நடப்பேன் என்று நீ நினைக்க வேண்டும், நான் நினைக்க வேண்டும். இதனுடைய விளைவு இந்த சபரும் தக்குவாவும் இல்லாத போது நாம் எப்போதுமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வு, நாம் நம்முடைய உணர்வுகளை கொட்டுவதற்கான ஒரு இடத்தை தேடுகிறோம், ஒரு வழியை தேடுகிறோம், அதிலே நாம் கொட்டுகிறோம். அந்த கொட்டுவதில் எந்த நன்மையும் இல்லை, அது மாறாக பல தீமைகளை உருவாக்குகிறது என்று தெரிந்தும் தெரியாமலும் நாம் நம்முடைய வீரத்தை அதிலே பேசுகிறோம். அவன் அப்படி, நான் இதில் என்ன தப்பு என்று நாம் பேசுகிறோம். நம்முடைய அக்கல், நம்முடைய புத்தியை கொண்டதற்கு தீர்வு சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ் அதை சொல்லவில்லை. உண்மையில் அல்லாஹ் இங்கே என்ன சொல்லலாம்? நீங்கள் மோசமான ஏராளமான வார்த்தைகளை எல்லாம் அவர்களிடமிருந்து நபியே செவியுறுவீர்கள். எவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான், மினல்லதீன ஊத்துல் கிதாப். முதலாவது யார் தெரியுமா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். உலகளாவிய அளவில் மோசமான வார்த்தைகளை இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக பரப்புகிறவர்கள் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அன்று மட்டுமல்ல இன்றும் தான், இன்று மட்டுமல்ல அன்றும் தான். இந்த நிலை அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி, இது மாறாதது. இது ஹத்தல் கியாமா, இது மறுமை நாள் வரைக்கும் நடக்கும், மறுமை நாள் வரைக்கும் நடக்கும். யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னாடி நிற்பார்கள். வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, அவர்கள் வாளோடு நிற்பார்கள். தஜ்ஜாலுக்கு பின்னாடி அணி சேருவார்கள். நாம் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பின்னாடி அணி சேருவோம். அது வரைக்கும் இது நடக்கும். எவ்வளவு காலத்திற்கு நாம் திட்டுவதிலும் ஏசுவதிலும், நாம் அவனுடைய தரத்திற்கு மட்டமான நிலைக்கு நாம் இறங்குவதை கொண்டு இஸ்லாமுக்கு அவப்பெயரை, முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை நாம் ஏற்படுத்துவது, இது ஒரு பாவம் இல்லையா? இது ஒரு வழிகேடு இல்லையா? நம்முடைய மன இச்சைப்படி நடக்கிற குற்றம் இல்லையா? இது இஸ்லாமுக்கு துரோகம் செய்கிற குற்றம் இல்லையா? இஸ்லாம் என்றால் முஸ்லிம்கள் என்றால் இதோ பார் இப்படி இருப்பார்கள் என்று ஒரு சமயத்தில் முஸ்லீம்கள் செய்யாவிட்டால் கூட முஸ்லீம்கள் செய்வதை போன்று ஃபேக் ஐடிகளை எதிரிகள் உருவாக்குகிறார்களா இல்லையா? ஏன் உருவாக்குகிறார்கள்? அவர்கள் உருவாக்குவதின் நோக்கம் என்ன? அப்படி என்றால் முஸ்லீம்களும் இதை செய்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால், அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்பினால், அவர்களுக்கு முஸ்லீம்கள் மீது இன்னும் மோசமான வெறுப்பு வர வேண்டும். முஸ்லீம்களின் மீதான வெறுப்பு இஸ்லாமின் மீதான வெறுப்பு. ஏனென்றால் முஸ்லீம் என்பவர் இஸ்லாமின் அடையாளம், முஸ்லீம் என்பவர் இஸ்லாமுக்கு பிரதிநிதி. இஸ்லாம் வெறுக்கப்பட வேண்டாம், முஸ்லீம் வெறுக்கப்பட வேண்டும். அவர் பெயர் முஸ்லீமா இருந்தாலே போதுமானது, அதை கொண்டு இஸ்லாமுக்கு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிலை முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அஹ்லுல் கிதாப் கடைபிடித்தார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கடைபிடித்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல தஸ்மஉன்ன, நபியே நீங்களும் உங்களோடு இருப்பவர்களும் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்படுவீர்கள், செவியுறுவீர்கள். மினல்லதீன ஊதுல் கிதாப் மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அவர்களுடைய வாயிலிருந்து இதெல்லாம் கேட்பீர்கள். நீங்கள் இப்படி இறங்குங்கள், அவர்கள் என்ன பேசுகிறார் அதே போன்று நீங்கள் பதிலடி கொடுங்கள். அவர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்த அதை விட 4 மோசமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பதிலடி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? இல்லை. வஇன் தஸ்பிரு வதத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். ஆனால் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து, அதாவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி, இந்த உலகத்தில் வரக்கூடிய இந்த சோதனைகள், இந்த விதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்காக பொருந்தி கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தால், நீங்கள் தக்வாவை பற்றி பிடித்தால் அதுதான் வீரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சூரா ஆல் இம்ரானிலே நமக்கு சொல்லுகிறார். ஆக இதன் மூலமாக நாம் தெரிகிறது, முதல் அடிப்படை இஸ்லாமும் முஸ்லிம்களும் தாக்கப்படும் பொழுது நாம் அஸ்ஸப்ரு வத்தக்வா வத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும். ஏன் நமக்கு ஒரு பலவீனம் வருகிறது? கஸாவிலே நடக்கிற விஷயங்கள், உலகம் முழுக்க முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள், இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள், நம்முடைய பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் பலம் குன்றி தைரியம் இழந்து நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று ஏன் நமக்கு இந்த சோர்வு மனநிலை வருகிறது, மன அழுத்தம் வருகிறது? இதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று முஸ்லிம்களும் தான். குறிப்பாக முஸ்லிம்கள் ஃபித்னாக்களை பரப்புவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை முஸ்லிம்களிடம் பரப்புவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வின் மீதான அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் முகநூலிலே, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குழுமங்களிலே அவர்கள் அவருடைய கவனத்திற்கு வரக்கூடிய எல்லா தகவலையும் உடனே பரப்புகிறார்கள், வீடியோக்களை பரப்புகிறார்கள், போட்டோஸ்களை பரப்புகிறார்கள். இதை பார்க்கக்கூடிய தொடர்ந்து அதையே திரும்ப 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 தினசரி டிவி சேனலாக இருந்தாலும் சரி, செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் இதையே பார்க்க 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 ஒரு பலவீனமான ஈமான் உள்ளவன், இஸ்லாமிய அடிப்படை அறிவு பற்றிய தெளிவு இல்லாதவன், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வைத்திருக்க நியதியின் விதி, இதை பற்றிய இதில் இருக்கக்கூடிய ஞானத்தை பற்றிய அறிவில்லாத ஒரு முஸ்லீம் பலவீனப்படுகிறான். நாம் உண்மையிலே சத்தியத்தின் மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா? நினைக்கிறானா இல்லையா? நாம் உண்மையிலே சத்தியத்தில் இருக்கிறோம், வேதம் உண்மையிலே சத்தியமானது என்றால் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது இன்று நினைக்கிறானா இல்லையா? அவனுக்கு போய் நீங்கள் சொல்வதற்கு முன்பு நீங்கள் அவனுக்கு இந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தியதற்கு எது தெரியுமா காரணம்? நாம் பரப்பிய ஃபித்னாக்கள். தாவா என்கிற பெயரிலே, முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பெயரிலே, இன்னும் சில முஸ்லிம் தாயிகள் என்கிற மக்கள் பண்ணக்கூடிய அடிமுட்டாள்தனமான காரியத்தின் காரணமாக அவர்கள் எதிர்மறையான மனசிற்கு பயத்தை ஊட்டக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஃபித்னாக்களை கண்ணுக்கு முன்பு காதுக்கு கொண்டு வந்து வைப்பதன் மூலமாக அவர்கள் முஸ்லிம்களுடைய ஈமானை அவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். இதைத்தான் எதிரிகள் விரும்புகிறார்கள், இதைத்தான் யூதர்கள் விரும்புகிறார்கள். நன்கு கவனித்து பாருங்கள், இவ்வளவு காலமாக நடந்திருக்கிற ஃபித்னாக்களிலே எல்லா இந்த ஊடகங்களும் முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஃபோக்கஸ் செய்து தொடர்ந்து முஸ்லிம்களுடைய கண்ணிற்கு கொண்டு வந்து காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இது ஒரு மறைமுகமான போர். இதன் மூலமாக முஸ்லிம்களில் இருக்கக்கூடியவர்கள், அதில் பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள், எல்மி இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாரும் ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு ஆளாக வேண்டும். இதில் முஸ்லிம் தாயிகளை கொண்டே இது நடக்க வேண்டும். ஆகவே முஸ்லிம் தாயிகள் உற்சாகம், வெறி, இதெல்லாம் உருவாகி அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு மத்தியில் இந்த ஃபித்னாக்களை கொண்டு வந்து பேசி பேசி பேசி
அது இந்தியாவில் நடக்கிற அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், உலக அரசியலாக இருக்கட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், புவி அரசியலாக இருக்கட்டும், அத்தனையும் கொண்டு வந்து வைத்து நீங்கள் இஸ்லாமை படிக்க மாட்டீர்கள், சுன்னாவை படிக்க மாட்டீர்கள், ஹதீஸை படிக்க மாட்டீர்கள், உலமாக்கள் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கார் எனக்கு சொல்லி படிக்க மாட்டீர்கள். நீங்கள் இதையே படித்து 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 நாசமாக போகும். எங்களை நீங்கள் எப்படி இபாத் செய்வீர்கள்? எப்படி நீங்கள் சுன்னாவை பின்பற்றுவதற்கான அந்த மனநிலைக்கு வருவீர்கள்? இது ஒரு மிக மோசமான ஃபித்னா. இதை செய்வதிலே முஸ்லிம்களுடைய பங்கு, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், மிகப்பெரிய சுன்னாவிற்கு முரணான போக்கு இது. இதற்கு பல இயக்கங்கள், பல ஜமாத்துகள், பல தனிநபர் தாயிகள் உளவியல் ரீதியான இந்த தாக்குதல் எதிரிகள் செய்வதை அறியாமல், கவனிங்கள் இந்த வார்த்தை, அறியாமல் என்ற இல்மு இல்லை, அவருடைய சூழ்ச்சிகளை பற்றி இந்த இல்மு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு இரவில் திடீரென்று ஒரு பெரிய சப்தத்தை கேட்கிறார்கள். மதீனாவில் வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வீதிக்கு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே ஒரு குதிரையை பிடித்தார்கள். மதீனாவுடைய எல்லை புறநகர் பகுதி வரைக்கும் அதிலே பாய்ந்து போனார்கள். சுற்றி பார்த்தார்கள். இரவு கும்மிருட்டு. ரசூலுல்லாஹ் அந்த சப்தம் கேட்டவுடனே வெளியேறினார்கள். போய் பார்க்கிறார்கள், ஒன்றும் இல்லை. அவர்கள் திரும்பி வருகிறார்கள். மக்கள் எல்லாம் மதீனாவின் தெருக்களில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒன்றும் இல்லை, லா பாஸ், ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் இல்லை, நான் நல்லா பார்த்துட்டேன், எல்லாம் போய் தூங்க, போங்க 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 போங்க. இதுதான் ஒரு அமீர், ஒரு ஆலிம், மிகச்சிறந்த ஆலிமுடைய வேலை. இதுதான் ஒரு மிகச்சிறந்த முஸ்லிமுடைய வேலை. முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பதற்றம், பீதியை அகற்ற வேண்டும். ஒரு உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பீதி, முஸ்லிம்கள் தாங்கள் என்ன செய்வது ஏது செய்வது தெரிந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை நீக்க வேண்டும். இது ஒரு இல்மை கொண்டு நடக்கும். அந்த இல்மு ரெண்டு வகை. முதல், உலகத்தின் நிலவரத்தை பற்றிய ஃபித்னாக்களின் போது ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன? கஸாலை நடக்கிறது, இது நடக்கிறது, அங்க நடக்கிறது, கோயம்புத்தூர் நடக்கிறது, ஏதேதோ நடக்கிறது. ஒரு முஸ்லிம் இதையெல்லாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும்? இந்த இல்மை தர வேண்டும். இரண்டாவது, முதலில் வாசலை மூட வேண்டும். வாசலை திறந்து விட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாருங்கன்னு சொன்னா அங்க எத்தனையோ வகையான மக்கள் இருப்பான். பலவீனமானவன் இருப்பான். ஏற்கனவே அவனுக்கு இறை நம்பிக்கை பலவீனமா இருக்கும். அல்லான்னு ஒருத்தர் இருக்கான பலவீனத்தில் இருப்பான். அவன் இதெல்லாம் பார்த்து இன்னும் குழம்பி போவான். இந்த ஃபித்னாவை காபிர்கள் விரும்புகிறார்கள். அதே மாதிரி முஸ்லிம் நாடுகளில் ஏற்கனவே இருக்கின்ற அமைதி எல்லாம் சீர்குலைப்பதற்கு முஸ்லிம் நாடுகளுக்குள் அங்கு உள்பூசலையும் உள் கலவரத்தையும், அங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக முஸ்லிம்களை, அங்க இருக்கிற மக்களை திருப்பி விடுவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக எதிரிகள் திட்டமிடுகிறார்கள். இது எல்லாவற்றையும் புரியாமல் நாம் இதையெல்லாம் பேசுவதை கொண்டு நமக்கு விடிவு காலம் கிடைக்கும், நமக்கு வெற்றி கிடைக்கும், நாம் இதிலே எப்படி இருந்து வெளியேறுவது என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமை இல்லையா? சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள், சிந்தியுங்கள். இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு பின்னே எது நோக்கமாக ஒரு எதிரிக்கு இருக்கும்? எதிரிக்கு உண்மையிலே எது நோக்கமாக இருக்கும்? முஸ்லிம்களுக்கெல்லாம் வெற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதிரி நமக்காக பாதை போட்டு தருகிறானா? அல்ல முஸ்லிம்கள் குழம்பி நாசமாகி ஒருவருக்கொரு அடித்துக் கொள்ளட்டும், இயக்கங்களாக அடித்துக் கொள்ளட்டும், கூட்டங்களாக கோஷ்டிகளாக அடித்துக் கொள்ளட்டும், வாக்குவாதங்களை அதிகரிக்கட்டும், அரசியல் பிரச்சனைகளை அவங்களுடைய ஆட்சியாளர்களிடம் மோதட்டும் என்பது எதிரிகளுடைய நோக்கமா? எதிரிகள் எப்போதுமே நமக்கு நலன் நாடமாட்டார்கள். ஆகவே முஸ்லிம்களும் இஸ்லாமும் தாக்கப்படும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு சபுரையும் தக்வாவையும் தவக்குலையும் பற்றி பிடிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபுரையும் தக்வாவையும் தவக்குலையும் பற்றி பிடித்தது அவருடைய முழு வாழ்நாளிலே பார்க்க முடியும். எப்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோதனை அவர்கள் எதிர்கொண்டார்கள், அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்தார்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதின் பக்கம் விரைந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே இல்லை. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு சரியான தகுதியான காலகட்டம் மக்கா காலகட்டம். ரசூலுல்லாஹும் சரி சஹாபாக்களும் சரி கடுமையான சோதனைகளை நேரில் சொந்த ஊரில் எதிர்கொண்டது எங்கே? மக்கா.
மக்காவிலே ரசூலுல்லாஹ் எதிர்கொண்ட நேரத்தில் தங்களுடைய உணர்ச்சிக்கும் தங்களுடைய ஆத்திரத்திற்கும் தங்களுடைய திட்டம் தங்களுடைய அறிவுக்கு அவங்க கட்டுப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை அனுப்பியது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல்ல, அல்லாஹ்வின் நேர்வழியை நபி பற்றி பிடிப்பார். நபி தான் ஒரு முன்மாதிரியாக அந்த மக்களுக்கு காட்டுவார். அதைத்தான் பார்க்கிறோமா இல்லையா? ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா சபரையும் தக்வாவையும் போதித்த நேரம் எவ்வளவு மோசமான காலமாக இருந்தது. 3 வருடங்கள் ஷிஅப் அபு தாலிப் பள்ளத்தாக்கில் ஊர் பகிஷ்காரம், புறக்கணிப்பு செய்யப்பட்டு முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டார்கள். மக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அபு தாலிப் பள்ளத்தாக்கு. 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 3 வருடங்கள். ரசூலுல்லாஹ் நபியானதிலிருந்து 7வது வருடத்திலிருந்து 10வது வருடம் வரைக்கும் 3 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு சொல்கிறார். ஹாஸரத் குரைஷுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு ஃபீ ஷிஅபி அபி தாலிப் 3 சினீன். குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வையும் நபி தோழர்களையும் 3 வருடங்கள் அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே ஊர் புறக்கணிப்பு செய்தார்கள். ஃபகானு யஆனூனல் ஜூஇ வல் ஆதஷ வல் ஆதஷ ஷதீதன். அப்போது அவருடைய நிலை என்னென்றால் பசியும் பட்டினியும் தாகமும் மிக கடினமாக அவர்களை தாக்கியது. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த உணவும் தரக்கூடாது, அவரிடம் பேசக்கூடாது, வியாபார பரிவர்த்தனை செய்யக்கூடாது, முழுக்க அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று காபாவிலே எழுதி தொங்க விட்டார்கள் குறைஷிகள். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு செய்தார்கள். யாரெல்லாம் அவருடன் உறவாடுகிறார்களோ பேசுகிறார்களோ அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் புறக்கணிப்போம் என்று எழுதியிருந்தார்கள். ஆகவே குழந்தைகள் கூட மிக மோசமான நிலைக்கு ஆளான ஹத்தா கானு யஅகுலூன வரகல் ஷஜர. எந்த அளவுக்கு என்றால் மரங்களுடைய இலை தலைகளை சாப்பிட்டுத்தான் அந்த அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே முஸ்லிம்கள் வாழ வேண்டிய நிலை இருந்தது. இந்த சோதனையான காலத்தில் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கான காலம் அது. ஏன் ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்பட்டான் என்றால் பாவத்தை செய்து விடுவான். பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதென்றால் அது அப்போது என்ன நடந்திருக்கும்? இந்த ஊர் பகிஷ்காரம் நடந்தபோது உடனே முஸ்லிம்களை திரட்டி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அந்த குறைஷிகளோடு போர் செய்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹிக்மா என்னவென்றால், போர் என்பது அது மிகப்பெரிய தந்திரம், அது ஒரு யதார்த்தமான உலக நியதியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பட்ட விஷயம். ஏன் அதிலே போர் என்பது அங்கே ஆயுதங்கள் இல்லாமல் நடக்காது. இதுதான் பாகிரான வெளிப்படையான உண்மை. போர் என்பது ஆயுதங்களோடு உள்ள, ஆயுதங்கள் இல்லாதவர், ஆயுதத்தால் பலவீனமானவர் போரில் இறங்கினா அவர் அழிவார். அவர் அழிவது மட்டுமல்ல, அவரோடு சார்ந்திருக்கிற அவர் ஊருக்காரர்கள் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு அவர் மிகப்பெரிய காரணமாக ஆகிவிடுவார். இது எவ்வளவு பெரிய மோசமான மடத்தனமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் அந்த காரியத்தை செய்த போது பிள்ளைகள் அழுகிற சப்தம் மக்காவுக்குள்ளே கேட்கும், பள்ளத்தாக்கிலே அழுகிற சப்தம் மக்காவுக்குள்ளே எதிரொலிக்கும். அவ்வளவு அங்க எதிரொலிக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். மக்காவுக்கு உள்ளே எதிரொலிக்கும் பொழுது அழுகிற சத்தத்தை ரசூலுல்லாஹ் காதால் கேட்டிருக்க மாட்டார்களா? பள்ளத்தாக்கிலே கேட்டிருக்காது இருக்குமா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை வராமல் போரை தொடங்கவில்லை. அதுக்கு எவ்வளவு காலமானது? அதற்கு பிறகு இன்னும் 4-5 வருடங்களானது. மதீனாவுக்கு போன பிறகு, அதுவும் பத்ரு அவர்களாக விரும்பி போன போர் அல்ல, அது ஒரு தற்காப்புக்காக செய்த யுத்தம். முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படும், இஸ்லாம் பாதுகாக்கப்படும், அதற்காக வேறு வழி இல்லாமல் செய்த யுத்தம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதை கடமையாக்குகிறான். அதுவரைக்கும் இது பொறுமையின் காலமாக. ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நமக்கு எதிராக திரும்பி எதிரிகளுக்கு வெற்றியையும் நமக்கு அழிவையும் தந்தால் நாம் மிகப்பெரிய வழிகேடான ஒரு தீர்ப்பை, ஒரு முடிவை எடுத்து விட்டோம் மார்க்கத்திலே. அது மார்க்கத்திலே முஸ்லிம்களுடைய ரத்தம் புனிதமானது, அவருடைய உடைமை புதியமானது, அவருடைய பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். மடத்தனமான அந்த நிலையை எடுப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. அது அஹ்லுஸ் சுன்னா செய்ய மாட்டார்கள், அஹ்லுல் பித்ஆ செய்வார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. வெறியை தவிர வேறு இருக்காது, உணர்ச்சி வசப்படுவதே வேறு இருக்காது, அவர்களுக்கு பொறுமை இருக்காது, தக்வா இருக்காது. அவர்கள் எல்லாம் மண்டையிலே அவர்கள் திட்டமிடுவதை கொண்டு அதிலே நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையின் அழுகுரல் கேட்ட நேரத்தில் கூட இந்த பச்சை குழந்தைகள் எல்லாம் அழுகிற என்பதற்காக போருக்கு போவோம் என்று உடனே அங்கே இருக்கிற மக்காவுக்குள்ளே உள்ளே நுழைவது அவங்களுக்கு கடினமானதா? சஹாபாக்களை திரட்டி கொண்டு
போர் புரியும் இல்லாட்டி சாவம் என்று போயிருக்க வேண்டும் இல்லையா? ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை. ஆகவே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது முதலாவது சகோதரர்களே. ஆக இன்றைய பல பிரச்சனைகளுக்கு நம்முடைய இல்ம் இல்லாத காரணம், அஹ்லுஸ் சுன்னா உலமா மூத்த அறிஞர்களுடைய அறிவுரையை கேட்காத காரணம், ஹவாரிஜ் சிந்தனை, கிளர்ச்சி சிந்தனை, எதையும் உணர்ச்சி ரீதியாக அணுகி அதன் மூலமாக மிகப்பெரிய நாசத்தை முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் கொண்டு வரக்கூடிய மிக தவறான பாதையை இன்று எத்தனையோ அமைப்புகள், இயக்கங்கள், உலகளாவிய அமைப்புகள், இயக்கங்கள், போர்க்குணம் கொண்ட ஜிஹாதி அமைப்புகள், ஹிலாஃபத் அமைப்புகள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய இஹ்வானி அமைப்புகள், அல் இஹ்வானுல் முஸ்லிமூன், அவர்களுடைய ஃபித்னா இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஃபித்னா. அவர்கள் தான் ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகளிலும் எல்லா விதத்திலும் ஃபித்னாக்களை கொண்டு வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இது ஹக், இது அஹ்லுஸ் சுன்னா உலமா சொல்லக்கூடிய ஹக், இதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கும் கஸ்ஸாவிலும். ஆகவே இந்த எல்லா பிரச்சனையில் காரணம் அஹ்லுஸ் சுன்னா அஸ்ஸலஃபு ஸாலிஹுடைய மூத்த உலமாக்களுடைய அறிவுரையை, அவர்கள் குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஆதாரங்களை வைத்து சொல்லக்கூடிய புத்திமதியை கேட்காமல் சொந்தமாக தான் உருவாக்கி கொண்ட தலைமைத்துவம், உருவாக்கி கொண்ட கூட்டம், அந்த கூட்டத்திற்கான தலைவர்கள், அந்த தலைவர்களுடைய திட்டங்கள், அவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ், அவர்கள் எடுக்கக்கூடிய மூலாதாய திட்டங்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய சவால்கள், அவர்கள் மக்களை திரட்டக்கூடிய உசுப்பல்கள், அதே மாதிரி தாய்களாக இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை பரப்புவதிலே அதற்கு எல்லாவற்றும் இது முஸ்லிம்களை வீரத்தை கொடுக்கும். ஆகவே இதில் வீரமூட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அக்கிரமமான வழிகேடான போக்குகள் தான் இன்று முஸ்லிம்களுடைய நிலையிலே சீர்திருத்தம் வராமல் இருப்பதற்கான முஸ்லிம்களை அவர்களுக்கு இல்மை கொண்டு, தர்பியாவை கொண்டு, சரியான அகீதாவை கொண்டு, சரியான மன்ஹஜ் என்றால் என்ன, அஹ்லுஸ் சுன்னா சுன்னாவை பின்பற்றக்கூடிய எப்படி இந்த தீனை விளங்க வேண்டும், குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும், ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும், அந்த சரியான அணுகுமுறையை கொண்டு தர்பியா செய்யப்படாத கூட்டமாக நம்முடைய மக்கள் அதிகரித்து விட்டார்கள். அறியாமை மக்கள் அதிகமாக இருக்க அவர்களுக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய தாய்களில் பலர் வழிதவறிய போக்குகள், ஹவாரி சிந்தனை, இஹ்வானிய சிந்தனைகள், இப்படிப்பட்ட கோஷ்டி தனங்கள், ஹிஸ்பியத் தனங்கள் எல்லாம் வந்து முஸ்லிம்களை சிதைச்சு கூறு கூறாக்கி எதிரிகள் கொண்டாடுவதற்கும், நம்ம இன்னும் சிதைப்பதற்கும், அழிப்பதற்கும், அவர்களுக்கு நாமே பாதை போட்டு கொடுப்பதற்குமான மிகப்பெரிய வழிகேடான சோதனையான நிலையில் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, நம்முடைய மக்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, நம்முடைய அமைப்புகள், இயக்கங்கள், ஜமாத்துகளுக்கு அஹ்லுஸ் சுன்னா ஸலஃபு ஸாலிஹுடைய பாதை, அவருடைய உசூல்கள், அடிப்படைகளை பற்றி பிடிக்கக்கூடிய தெளிவான கல்வியை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. வழிகேடுகளை விட்டு, வழிகட்ட கூட்டங்களை விட்டு, வழிகட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களை விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் இன்று நாம் இருப்போம், அடுத்த நம்முடைய சந்ததியை அவர்கள் தாக்குவார்கள். அவருடைய வழிகேடான சிந்தனை, ஒரு சிந்தனை தான் முதலில் சமூகத்தை நாசமாக்கும். சிந்தனையாளர்கள், புதிதாக நூதனமாக பிதஅத்தான அஹ்லுல் ஹவா மனைச்சைக்காரர்கள், மார்க்கத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள் ஒரு கூட்டத்தை நாசமாக்கிவிடும். என்றால் ஒரு சிந்தனை என்பது, வழிகேடு என்பது சாதாரணமானது அல்ல. அது நம்முடைய ஈமானையும், நம்முடைய தக்குவாவையும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையையும், அன்றாட சகஜ வாழ்க்கையையும் தாக்கி நாசமாக்கக்கூடிய அபாயத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடன் திரும்புவோமாக, சுன்னாவை பற்றி பிடிப்போமாக, தக்குவாவை பற்றி பிடிப்போமாக, தவக்குலை பற்றி பிடிப்போமாக, சரியான கல்வியை கற்றுக்கொள்வோமாக, அஹ்லுஸ் சுன்னா மூத்த உலமாக்களுடைய அறிவுரைகளை எடுத்துக்கொள்வோமாக. அப்படிப்பட்ட நல்லவர்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய சகோதரர்கள், எல்லா அமைப்பில் உள்ள மக்கள், பலவிதமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவை தருவானாக. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். அவன் மீது உள்ள தவக்குள், அவன் மீதான நம்பிக்கை இந்த மார்க்கத்தின் மீதான நம்பிக்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முஸ்லிம் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும், சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சரியாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்களை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.